இன்றைக்கு இந்த ஃபீஸ்ட் ஆஃப் த லார்டில் ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட்ஸ், எக்காலங்களின் பண்டிகை என்றதான அந்த பண்டிகை பார்க்க போகிறோம். முதல் 4 பண்டிகை பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு பாஸ்ஓவர், சரியா, பஸ்கா பண்டிகை. அடுத்தது அன்லிவன்டு பிரெட், புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, பெந்தை கோஸ்தே பண்டிகை. சரி, இந்த 4 பண்டிகையும் ஸ்ப்ரிங் சீசன், அதாவது வசந்த காலத்திலே நடக்கிறதான பண்டிகை. அது சொல்லப்போனால் இது எந்த மாதத்தில் நடக்குன்னு சொன்னால் நிசான் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பித்து அது என்ன செய்கிறது, சிவான் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த பண்டிகைகள் முடிவடைகிறது. இந்த 4 பண்டிகை முடித்து அதுக்கப்புறம் வர்ற பண்டிகை இலையுதிர் காலத்தில் ஆரம்பிக்குது. ஆட்டம் சீசன் அதில் ஆரம்பிக்குது இந்த 3 பண்டிகை. அது திஸ்ரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. எந்த பண்டிகைன்னு சொன்னால் எக்காலங்களின் பண்டிகை. சரி, இப்போ இந்த எக்காலம் அப்படின்றது என்ன, ஒரு எச்சரிப்பை காட்டுகிறது. எக்காலம் வருகையை காட்டுகிறது. சரி, இப்போ இந்த 4 + 3 4 பண்டிகை முடிஞ்சு இப்போ இந்த 5ஆவது பண்டிகைக்கு இடையில ஒரு பெரிய இன்டர்வல் இருக்குது, ஒரு பெரிய இடைவெளி. ஏன் இந்த இடைவெளி? 4 பண்டிகை முடிஞ்சிச்சுல, டக்குன்னு அடுத்த 3 பண்டிகை முடியலாம்ல. ஆனால் முடியல. இன்னும் எந்த பண்டிகை வரல? எக்கால பண்டிகை வரல. ஃப்யூச்சரில் நடக்க போகிற 3 பண்டிகை, நடந்து முடிந்த 4 பண்டிகைகள், நடக்க போகிற 3 பண்டிகைகள். இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுலேருந்து அவர் போனது வரைக்கும், சபை எடுத்துக்கொள்கிற வரைக்கும் எல்லாமே ப்ரீ பிளான்டு, எல்லாமே அழகாக திட்டமிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ வராரு, அதோ வராரு, இதோ வராருன்னு சும்மாவாச்சும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த செய்திகள்லாம் கேட்டு பயப்படவும் கூடாது, நம்ம அசால்ட்டாக இருக்கவும் கூடாது. நாம் எப்பயுமே ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த எக்கால பண்டிகை என்பது சபை எடுத்து கொள்ளப்படுகிற ரகசிய வருகையை குறிக்கிறது. 2 வருகை இருக்கு. எத்தனை வருகை? 1 ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. சரி, இந்த ரகசிய வருகை எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டேட்டே சொல்ல யாராலையும் முடியாது. இதுக்கு டேட்டு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஒரு வசனம் கூட நீங்கள் வாசிக்கலாம். வாசிக்கிறீங்களா? சகரியாவின் புஸ்தகம், மத்தேயு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 24 verse 36. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். சரி, இப்போ என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் வருகை ரகசியமாக இருக்கிறதுனால அது தேதி ரகசியமாக தான் இருக்குது. யார் மட்டும்தான் அறிவாரா? பரலோகத்தில் இருக்கிற பிதாதார். தூதர்கள் அறிய மாட்டாங்க, குமாரனும் அறிய மாட்டார். அவர் அனுப்புனா வருவார், அவ்வளோதான். இப்போ ஏன் இந்த பெரிய கேப்பு? யூதர்களுடைய அந்த பண்டிகை 4வது பண்டிகை நிறுத்தப்பட்டு அங்கே முடிக்கப்பட்டு அடுத்தது 5வது பண்டிகை எக்கால பண்டிகைக்கு இடையில ஏன் இவ்வளோ பெரிய கேப்பு? கிட்டத்தட்ட 2025 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அதாவது இயேசு உயிர் தெழுந்த பிறகு ஒரு 2025 வருஷம் கடந்து போச்சு. இந்த இயர் எல்லாம் யாருக்காக கொடுத்துருக்காருன்னா புறஜாதிகளுடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து சொன்னீங்கன்னா, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும்
தேவனை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்திருந்தா இங்கே சிலர்லாம் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, ரட்சிக்கப்பட்டே இருக்க முடியாது, இல்லை பிறந்திருக்க முடியாது, இந்த உலகத்தை பார்த்துருக்க முடியாது. அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால தான் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க சொல்கிறாரு. மத்திய 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டிருக்கிறார். நம்முடைய பிரதான கட்டளை என்னன்னா, நம்ம ஆண்டவரை நேசிக்கணும். பிரதான கற்பனை என்னன்னா, ஆண்டவரை நேசிக்கணும், முழு இதயத்தோடு நேசிக்கணும், முழு பலத்தோடு நேசிக்கணும். பிரதான கட்டளை அல்லது கடைசி கட்டளை கமாண்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், என்னை நேசியுங்கள், மனிதரை நேசிங்கள். ஆண்டவரை நேசிக்கனா அவரையில் அன்பு கூற வேண்டும், மனிதரை நேசிக்கனா சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் எக்கால பண்டிகை வர்றதுக்கு முன்னாடி புற இனத்தவர் அனைவருக்கும் நற்செய்தி அறிவித்து அவர்களை வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, இந்த எக்கால பண்டிகைக்கு எபிரேயில ரோஷ் அஷானா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கால பண்டிகைக்கு ரோஷ் அஷானா, ROSH, ரோஷ் அஷானா, HASANAH, ரோஷ் அஷானா அப்படின்னு சொன்னால் எக்காலங்களின் பண்டிகை. இப்போ ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரா லேட்டாக வரப்போகிறாரா? சீக்கிரம் வரப்போகிறார். அதுக்கு தான் இப்போ பயங்கரமான ஒரு என்ன போராட்டம் நிறைய இடத்துல இருக்குது. ஆண்டவர் ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறாரு. கடைசி எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவராக எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். எப்பன்னு அது தெரியாது, அதனால் நாம் ஆயத்தமாக இருக்கணும். 1 கொரிந்தியர் ஏற்கனவே படிச்சிருக்கணும். 15ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்கிறார்ல, அதனால தான் இது ரகசிய வருகை. அல்லேலூயா. என்ன வருகை? ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகையில் போகக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய மாய்மாலங்கள், பொய், உலக சிநேகிதம், பண ஆசை, பெண் ஆசை, இவைகளெல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மத்தியில் வாசித்தீங்க இல்லையா? 26ஆம் அதிகாரமா 24ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி நினைச்சு நோவான் காலத்தில்? பெண் கொண்டு பெண் கொடுத்து குடிச்சு வெறிச்சு களியாட்டத்தில் ஈடுபட்டு பாலியல் ரீதியான கேடான காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க நோவானுடைய வெள்ளம் வர்ற காலத்தில். அப்போ இயேசுவின் வருகையின் காலத்தில் எப்படி இருக்கும் உலகம்? இப்படி தான் இருக்கும். இன்னைக்கு எங்கேயா பரிசுத்தம், நீதி, நேர்மை எங்கேயா நேரடியாக பார்க்க முடியுதா? அநீதி, அக்கிரமம், அநியாயத்தை தான் என்ன செய்ய முடியுது? அதிகமாக பார்க்க முடியுது. அப்போ இது என்ன காலம்தான்? நோவாவின் காலத்தில் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. சரி, நல்லா கவனிங்க. இந்த காலத்தில் நாம் எப்படி இருக்கணும்னா, நோவா தன் குடும்பத்தை காப்பாற்றி பேழைக்குள்ளே கொண்டு போனது போல நாம் வருகையில், ஆண்டவருடைய வருகையில் நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். கொஞ்சம் பேர் போனாங்களா வருகையில்? இந்த நோவா பேழையில் அதிகமான பேர் போனாங்களா? கொஞ்சம் பேர் தான், 8 பேர் தான். அதனால தான் அந்த 2019 என்னது கொரோனா பீரியட் டைமில் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார், நோவானுடைய நிகழ்ச்சியை. இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் வெளியில் மக்கள் பண்ணாங்க. ஊழியங்கள், குருசேடுகள், அப்புறம் சுகமளிக்கும் கூட்டம், சுவிசேஷ படை முயற்சி நிறைய பண்ணாங்க. 19க்கு பிறகு எல்லாம் ஸ்டாப் ஆகி அப்படியே ஸ்லோவாகி இப்போ எங்கே எது நடக்குதா அப்படின்னே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்குது. அங்கங்கே சபைகள் நடக்குது. அப்போ ஆண்டவர் என்ன உணர்த்துறாருன்னா, அவரவர் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவரவர் குடும்பத்தை இந்த காலம் எப்படி தெரியுமா? நான் என்ன ஆயத்தப்படுத்திக்கணும்,
என் மனைவியை ஆயத்தப்படுத்தணும், 2 பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும், எனக்கு கொடுத்த சபையை ஆயத்தப்படணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கேயா கொண்டு போனார், பயன்படுத்துகிறாரு, அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம், போதனை பண்ணுறோம், அது வேறு. ஆனால் ப்ரைமரியாக நானும் என்னுடைய குடும்பமும், யோசுவா சொல்கிறார்ல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அந்த மாதிரி குடும்பத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ 2 விதமான போதனைகள் கிறிஸ்தவத்தில் இருக்குது, நல்லா கவனிங்க. முதல் போதனை என்னென்ன, நான் சின்ன பையனாக இருக்கிற காலத்துலேருந்து சொன்ன போதனை என்னென்னா, ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்குது. கடைசிய காலம் துணிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, மறுரூபமாக்கப்பட்டு இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருவாங்க. நம்ம பாஷையில் சொன்னால் மாயமாக மறைஞ்சிருவாங்க. இந்த உடலை இங்கே இருக்காது, உடலோடு மறைந்து போவார்கள். இறந்தாங்கன்னா உடல் விட்டுட்டு தானே போகுது, ஆனால் வருகையில் உடலோடு காணப்படாமல் போயிடுவாங்க. ட்ரெயினில் 2 பேர் போயிட்டு இருந்தாங்கன்னா, ஒருத்தர் விசுவாசி இன்னொருத்தர் அவிசுவாசினா ஒருத்தர் மேலே போயிடுவார். ஃப்ளைட்டில் அது மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா டக்குன்னு 100 பேரில் 80 பேர் ரசிக்கப்பட்டிருந்தாங்கன்னா 80 பேர் காண போயிடுவாங்க. உலகம் ஃபுல்லாக தேடுவாங்க, சேட்டலைட் மூலமாக தேடுவாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களாம் எங்கே போயிடுவாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்துருவாங்க. இதுதான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் கேட்டதான போதனை. வெளியரங்கமான வருகை எப்போ வரும்னா, அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி முடிவில் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி ஒலிவ மலையின் மீது வந்து நிற்பார். அது பகிரங்கமாக வர்றது. இப்போ என்ன போதனை வருதுன்னா, 2 வருகையெல்லாம் கிடையாது, ரகசிய வருகைன்னு ஒன்று கிடையாது, ஒரே வருகை தான்னு சொல்லிட்டு மக்களை போட்டு குழப்புறாங்க. இப்போ சொல்கிறாங்க, இப்போ இந்த முத்திரை உடைச்சாச்சு, 4ஆம் முத்திரை உடைச்சாச்சு, சிலர் 5ஆம் முத்திரை உடைச்சாச்சு, 2ஆம் முத்திரை உடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் நிலவுகிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ இந்த பண்டிகை பார்த்திங்கன்னா, எக்கால பண்டிகை ரகசிய வருகை காட்டுகிறது. கூடார பண்டிகை இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டு, இந்த அந்திகிறிஸ்து ஆட்சியை தாண்டின பிறகு அப்புறம் இயேசு கிறிஸ்து ஒளிவு மறையில் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். 1000 வருஷ அரட்சி ஆட்சியை காட்டுகிறது. எல்லாமே இந்த பண்டிகைக்குள்ளே எல்லா ரகசியமும் எல்லாம் மறைஞ்சிருக்கு. இதை தான் நம்ம ஸ்டடி பண்ணி எப்படி பேட்டர்ன் போகுது, பைபிளுக்குள்ளே என்ன அடக்கப்பட்டிருக்கிறது, அதில் என்ன விளக்கம் இருக்குன்னு அதை தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுமே தவிர, எனக்கு இப்படி தான் தோணுதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு உபதேசம் பண்ணாங்கன்னா மக்கள் எல்லாம் குழம்பி போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆகவே நாம் எதுக்கு ஆயத்தமாகணும், எதுக்கு ஆயத்தமாகணும் சொல்ல மாட்டீங்களே, வருகைக்கு ஆயத்தமாகணும். வருகையின் காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப மோசமாக நடப்பாங்க, ரொம்ப மோசமாக. இப்போ அந்த பற்றி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும், நியூஸ் பேப்பரில், டிவியில், யூடியூப்பில் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளோ ஒஸ்ட்டாக நடக்கிறதான இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வருகைக்கு ஆயத்தமாகி இருக்க வேண்டும். எப்போ வருவார்னு தெரியாது, எப்போ வருவார்னு யாருக்கா தெரியுமா? எவ்வளோ பெரிய பாஸ்ட்டுக்கும் சொல்ல மாட்டார், பெரிய தீர்க்கதரிசிக்கும் சொல்ல மாட்டார். இயேசுவே சொல்கிறார், எனக்கே தெரியாதுப்பா, அவர் அனுப்புனா வருவன்ட்டார். அவருக்கே தெரியாதப்போ நம்ம தேதியை சொல்லிகிட்டு இருக்கவே கூடாது. நான் ஸ்கூலிங் படிக்கக்குள்ள 1992 இயேசு வந்து விடுவார். நாங்கள் என்னென்னா 92 98 9 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வருது, இயேசு வந்துடுவார். நாங்கள் அப்புறம் கணக்கு போட்டாங்க, 2000 வருஷம், 2000 நான் 7 வருஷம் கழிச்சா என்ன வருது, 2000 93 அதோடு முடிஞ்சிடும். அடுத்த 2000 7 வருஷம் என்ன வந்து அந்திகிறிஸ்து ஆட்சி முடியும். அப்போ 6000 வருஷம் முடிஞ்சு போகுது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வந்துடுவார்னு சொல்லிட்டு, அவர் எப்போ வர்றாருன்றது நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா இல்லையான்றது தான் முக்கியம். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய தலைமுறையில் வரலாம், அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய தலைமுறையில் வரலாம், இல்லை இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே கூட வரலாம். அல்லேலூயா. கூட்டம் முடியறதுக்குள்ளே வந்தாக்கா இந்த கூட்டத்திற்கு யாருமே இருக்கக்கூடாது. எங்கே இருக்கக்கூடாது? இந்த பூமியிலே இருக்கக்கூடாது. பார்ப்பாங்க, சர்ச்சுக்கு போனாங்க, மெசேஜுக்கு நடந்துட்டு இருந்துச்சு, எல்லாருமே போயிட்டாங்க, ஒருத்தர் கூட இல்லை. அப்புறம் ஆடாடா நாமளும் சர்ச்சுக்கு போயிருந்தா நாமளும் போயிருக்கலாமே, ஐயோ நாம் மிஸ் பண்ணிட்டுமேன்னு கூட ஃபீல் பண்ணலாம். அல்லது அங்கே இருக்கிறவங்களும் நேரடியாக பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலாம்.
ஆகவே நான் எப்பயுமே அந்த வருகையை குறித்த சிந்தனையோடு நம்ம வாழணும். அல்லேலூயா. அப்போ என்னன்னா, ஆண்டவர் ஒரு பயிரை அறுவடை செய்ய போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, பயிர் முதிர்ந்தது. முதிர்ந்த பயிர்களை எடுத்துட்டு போறதான் இயேசு வராரு. முதிர்ந்த பயிர், அறுவடையில் எதை கொண்டு போய் சேர்ப்போம்? முதிர்ந்த பயிர், நல்ல தேறின அந்த விதைகளை தான் அடித்து, அது ஒரு நெல் இருந்துச்சுன்னா அடித்து கொண்டு போவாங்க. ராகி கம்பு எல்லாம் முதிர்ந்ததை இப்போ தான் 3 மாதம் ஆகுதுன்னு அதை அறுவடை செய்ய முடியாது. இப்போ ஆண்டவர் முதிர்ச்சி அடைந்த பரிசுத்தவான்களை எடுக்க வர்றாரு. அல்லேலூயா. முதல் வருகை எது? இயேசு மனிதனாய் வந்தது. அப்போ ஆட்டுக்குட்டியாக வந்தார். எப்படி வந்தார்? ஆட்டுக்குட்டியாக வந்து சிலுவையில் பலியானார். இப்போ எப்படி வரப்போறாரு தெரியுமா? சிங்கமாக வரப்போறாரு, ஆட்சி செய்கிறவராக வரப்போறாரு, நீதி செய்கிறவராக வரப்போறாரு, நியாயம் செய்கிற அரசனாக வரப்போகிறார். அமைதியான ஆட்டுக்குட்டியாக இப்போ வரப்போகிறது கிடையாது. ஆகவே நாம் ஆயத்தமாக இருக்கணும். பூமியின் பயிர் முதிர்ந்தது, அதை அறுத்து விடும் என்று. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. அப்போ எல்லாத்தையும் எடுத்துருவார். ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துருவார். நல்லா கவனிங்க, இந்த காலத்தை போல் மோசமான காலத்தை நான் பார்க்கவே இல்லை. அவ்வளோ மோசமாக இருக்குது, எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்குது. உடல் ரீதியாக, மன ரீதியாக, கல்ச்சர் ரீதியாக, ஹேபிட் ரீதியாக எதுவுமே வந்து கரெக்டாகவே இல்லை. ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம யாருக்கு பயந்து வாழணும்? யாருக்கு பயந்து வாழணும்? கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. இது எடுக்கப்பட்டதான அந்த ராப்சருக்கு அடையாளமான வசனம். அதே போல கீழே ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 19:20. அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டு பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்துக்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்துக்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. வருகைக்கு பிறகு வர பெர்சிக்யூஷன் அங்கே சொல்லியிருக்கு. வருகைக்கு ரகசிய வருகை எடுக்கப்பட்ட பிறகு டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் எப்படியெல்லாம் மக்களுடைய ரத்தம் சிந்தப்படும் இந்த பூமியில்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? முதல் 3 பகுதி, இரண்டாவது 3 பகுதி சேர்த்து 7 வருடம். அதில் வரதான பிரச்சனைகள் அல்லேலூயா பயங்கர மோசமாக இருக்கும். அதில் நீங்கள் வெளிப்படுத்தலாம் விசேஷத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இன்றைக்கி உலகத்திற்கு அத்தனை இயற்கைகளும் பாதிக்கப்படும். ஒரு சிலதை ஞாபகத்தில் ஆண்டவர் உணர்த்திருந்தனால உங்களுக்கு இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. முதல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் சபைக்குரிய விஷயங்கள் வந்து 3, 4, 5 அதிகாரங்கள் வரைக்கும் சபையினுடைய காலங்கள் முடிக்குது. இதை 3ஆக பிரிச்சுக்கிடணும். வெளிப்படுத்தலை எப்படி பிரிக்கணும்னா 3 பகுதியாக பிரிக்கணும். சொல்லுங்கள், எத்தனை பகுதியா? சரி, அதில் சொல்லியிருக்கு, வசனம் சொல்லியிருக்கு. 1ஆம் அதிகாரம் 19 வசனம் எப்படி பிரிக்கணும்? 1ஆம் அதிகாரம் 19 வசனம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது. நீ கண்டவை என்னன்னு சொன்னா 1ஆம் அதிகாரம் யாரை கண்டாரு? ஆண்டவர் நிற்கிறதை கண்டார். ஆண்டவருடைய தரிசனம், அவருடைய தலை எப்படி இருந்துச்சு, முகம் எப்படி இருந்துச்சு, கால்கள் எப்படி இருந்துச்சுன்னு வர்ணனை. அந்த யார் பார்க்குறாரு? பத்மத்தியில் பரிசுத்த அப்போஸ்தலர் யோவான் பார்த்து அதை எழுதுறாரு. கண்டவைகள், நம்பர் 1 கண்டவைகள்,
1ஆம் அதிகாரம். இருக்கிறவைகள் 2லிருந்து 5 அதிகாரம் வரைக்கும் இருக்கிற 7 சபைகள். 7 சபைகளும் இருக்கிறவைகள். அடுத்தது என்ன போட்டிருக்கு? இனிமேல் சம்பவிப்பவைகள். 6ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இனிமே சம்பவிப்பவைகள். அதில் இடையில சில விஷயங்கள் கொஞ்சம் இந்த சபை சார்ந்த விஷயங்கள் வருது. அதை நம்ம ஆழமாக பார்க்கலாம், தனியாக பார்க்கல, வெளிப்படுத்தல விசேஷம் பார்க்க போல நம்ம பார்க்கலாம். இந்த இதை விட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ 6ஆம் அதிகாரத்திலிருந்து முத்திரை உடைக்கப்படுகிறது. எத்தனை முத்திரை? 7 முத்திரை, 7 எக்காலம், 7 கோபகலசம், 7 இடிமுழக்கம். இந்த நாளை பற்றியதான விவரங்கள் தான் அந்த பின்னாடி வர அதிகாரங்கள் இருக்குது. அதெல்லாம் முத்திரை உடைச்சா என்னென்னலாம் நடக்கும். அதாவது காட் இஸ் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிதிங். தேவன் எல்லாத்தின் மீதும் அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் வைத்தவராக இருக்கிறார். அதுக்கு இந்த வெளிப்படுத்தல் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாக்கா, அதில் பாருங்கள், ஒரு சில வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, புரியல எனக்கு கேளுங்க. 12ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் 6ஆம் முத்திரையை உடைத்த பொழுது இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளி போல் கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று. 6ஆவது முத்திரையை உடைச்ச உடனே எர்த்து குவாக் வருது, அப்புறம் சோலார் சுனாமி வருது, அப்புறம் என்னாச்சு, லூனார் சந்திரன் அது ரெட்டாக மாறிடுச்சு. அப்போ ஒரே டைமில் பூமி, சூரியன், சந்திரன் 3 பாதிக்கப்படுது. இப்போ பாருங்கள், நம்ம பர்மா, அதுக்கப்புறம் தாய்லாந்துலாம் பார்த்திங்கன்னா பூகம்பம் வந்து பூமி பிளந்து ரொம்ப பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பிளந்துருச்சு. அதில் நிறைய கொலாப்ஸ் ஆகிப்போச்சு. இதுவே தாங்க முடியல. உலகம் முழுசும் ஒரு பேர் அதிர்ச்சி வந்துச்சுன்னா எவ்வளோ மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க யோசித்து பாருங்கள். இதெல்லாம் இப்போ நடக்கிறதெல்லாம் என்ன பாஸ்டர்னா, இப்படியெல்லாம் நடக்க போகிறதுனுடைய ஒரு முன்னோட்டம் தான் அப்பப்போ இதெல்லாம் நமக்கு காட்டுது. பைபிள் இப்படி சொல்லியிருக்குல்ல, இப்படி நடக்க போகிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக சில விஷயங்கள் நடக்கிறதே தவிர முத்திரை உடைச்சதுனால இது நடக்கலை. இது சிம்பாலிக்கலாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டணும். இப்படி இது எல்லாமே இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இது ஃபுல்லாகவே வாசித்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும், புரியறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதை உட்காந்து பொறுமையாக படித்தாக்கா புரியும். இருக்கிறதுல கடைசி புத்தகம் தான் ரொம்ப கஷ்டமான புத்தகம். மொதல் புஸ்தகத்தை நல்லா விளங்கிட்டோம்னா கடைசி புத்தகம் நல்லா விளங்கும். அப்போ நம்ம ட்ரம்பட்டுக்கு வருவோம். எக்காலங்கள் பதிகளை, எக்காலம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, பாளையம் புறப்படும் பொழுது எக்காலம் ஊதுவாங்க, பாளையம் மறுபடியும் ஸ்தாபிக்க பண்ணணுன்னா எக்காலம் ஊதுவாங்க, போருக்கு போகும்பொழுது எக்காலம் ஊதுவாங்க, போரில் வெற்றி பெற்றால் எக்காலம் ஊதுவாங்க. எக்காலம் எச்சரிப்பின் ஒரு சத்தமாக இருக்கிறது. எக்காலம் எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. இப்போ பிரசங்கம் நம்ம பண்ணுறோம், அது ஒரு எச்சரிப்பின் சத்தம். மனம் திரும்புங்கள், அது ஒரு எக்காலம். இயேசு சீக்கிரம் வருகிறார், அது ஒரு எக்காலம். அப்போ இந்த எக்காலத்தின் சத்தத்தை கேட்டு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அந்த எக்கால சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி விட வேண்டும். அதனால தான் இன்றைக்கி ஒரே ஒரு நற்செய்தி என்ன தெரியுங்களா? இயேசு உனக்காக பிறந்தார், உனக்காக சிலுவையிலே ரத்த சிந்தி மரித்தார், உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசித்தால் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு நீ ஆயத்தமாக வேண்டும் சொல்கிறது தான் இந்த காஸ்பிள். இதை தான் நம்ம செய்யணும். இதுதான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. இது எல்லாம் பணம் சம்பாதிக்கலாம், பொருள் சம்பாதிக்கலாம், வேலை வாங்கலாம், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், எதையுமே கொண்டு போக முடியாது. எல்லாம் பூமியில் தான் இருக்கும். ஜப்பானில் சுனாமி வந்தபோது பார்த்தீங்கன்னா கார்கள் அப்படியே மிதந்துக்கிட்டு போகுது. லட்சக்கணக்கான ரூபா போட்டு வாங்கின கார்கள் 100 கணக்கில் 1000 கணக்கில் மிதந்து அப்படியே போகுது. அப்படியே அந்த பேர் அலை வந்து மாடிக்கு மேலே உருட்டி எடுத்து கட்டிடங்கள்லாம் கவுத்து எடுத்துகிட்டு போகுது. யாருமே எதையும் தடுக்க முடியல, யாருமே எதையுமே காப்பாற்ற முடியல.
2004 அதே மாதிரி சுனாமி வந்தபோது பார்த்திங்கன்னா இந்த இந்தோனேஷியாவிலேருந்து இந்தியா வரைக்கும் வந்து ஸ்ட்ரைக்கில் பல ஆயிரம் மக்கள் தன் வாழ்க்கையை இழந்து போனாங்க. அப்போ இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல என்பதை நம்முடைய மனதில் நிறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த பண்டிகையெல்லாம் அதான் எச்சரிக்கிறது. பார்க்க எக்கால பண்டிகைனா எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் நம்ம மண்ணுக்குள்ள மட்டும் மறு வாழ்க்கையில் வாழ்வதற்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். இப்போ ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தெல்லாம் போக போகிறதில்ல. அதுக்கு உயிர் வாழ்கிற ஜந்துக்கள் தான். இந்த பூமியோடு முடிஞ்சு போகுது. மனிதனுக்கு மட்டும் ஆன்மான்னு ஒன்று வச்சுட்டாரு. அந்த ஆன்மா எங்கே போய் வாழப்போகுது? பரலோகத்தில் போய் வாழப்போகுது. அதுக்கு இந்த பூமியில் நம்ம ஆயத்தமானாதான் அங்கே போய் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். நானும் ஆயத்தமாக இருக்கணும், நீங்களும் ஆயத்தமாக இருக்கணும், உங்கள் குடும்பம் ஆயத்தமாக இருக்கணும், உங்கள் குழந்தைகள் ஆயத்தமாக இருக்கணும். குழந்தைங்களாம் பரலோகத்துக்கு வருவாங்களா வர மாட்டாங்களா? வரணுமா வரக்கூடாதா? கை குழந்தை கூட பரலோகத்துக்கு வந்துடணும் அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்காக நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அதனால் எக்காலத்தினுடைய சத்தம் சீக்கிரமாய் தொனிக்கும். அல்லேலூயா. எப்போ தொனிக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் சீக்கிரத்தில் தொனிக்கும். சரி, இதுக்கு அடுத்தது வரக்கூடியதான ஒரு பண்டிகை என்னென்னா யோம் கிப்பூர், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி நாள். அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஆட்டுக்கடாயை பிடிச்சி ஒன்றை வெட்டி பாவ நிவாரண பலியாக என்ன செய்வாங்க? அது ரத்தத்தை எடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை போய் அந்த ரத்தத்தை 7 முறை அந்த கிருபாசனத்தினுடைய அண்டையில் தெளிப்பாங்க. 7 முறை இப்படி தெளிப்பாங்க. ரத்தத்தை தொட்டு இப்படி தெளிப்பாங்க, ரத்தத்தை தொட்டு தெளிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போவாங்க. அது எந்த நாள்னா த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி நாள். என்னன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்க பண்ண பாவத்துக்கான ஒரு ரத்தம் சிந்துதல். ஒரு காலை அந்த ரத்தத்தை, அந்த ஆட்டின் ரத்தத்தை போய் தெளித்தல். ஒரு கடாயை பிடிச்சு என்ன பண்ண போக்காடா விட்டுருவாங்க. சாமி ஆடுன்னு சொல்கிறாங்கள, இங்கெல்லாம் விட்டுருவோம், சாமிக்கு விட்டுட்டாங்க. அது மாதிரி அந்த ஆட்டை போக்காடா கொண்டு போய் விட்டுருவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக கருப்பு துணி, சாக்கு துணியை போட்டு சாம்பலில் உட்காந்து, சாம்பல்லாம் தலையில் வாரி போட்டுக்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உபவாசத்தோடு ஜபம் பண்ணுவாங்க இஸ்ரேல் ஜனங்க. இதுதான் வந்து பாவ நிவர்த்தி நாளில் செய்யக்கூடிய ஒரு இது. அப்போ நம்ம இந்த புதிய ஏற்பாட்டிலையும் நம்முடைய மனதை தாழ்த்தணும். அவங்க சரீர பிரகாரமாக தாழ்மைக்கு வந்தாங்க. நம்ம சரீரத்திலையும் தாழ்த்தணும், மனசுலையும் தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அப்போ அன்னைக்கு ஆட்டுக்கடா த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் வெட்டப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை போக்குறதுக்கு சிலுவையிலே பலியாக மாறினார். அவருடைய ரத்தம் முழுசும் சிந்தப்பட்டது. தானாக முன்வந்து தம்முடைய ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். அதனால் அந்த விலையேற பெற்ற அந்த ரத்தம் தான் ஆண்டவருக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக நம்மளை கொண்டு போய் நிறுத்தக்கூடியது. ஆகவே நம்ம இந்த உலகத்தில் மன்னிப்பு வாங்கலான்னு பாவத்தை துணிகரமாக செய்யக்கூடாது. இன்னொரு கோட்பாடு என்ன போயிட்டுருக்கு கிறிஸ்தவத்தில்? இப்போ ஒரு புதிய தலைமுறைகள்லாம் என்ன செய்கிறாங்க? எவ்வளோ பாவம் பண்ணாலும் பிரச்சனை எல்லாம் மன்னிச்சிருவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உண்மைதான், தெரிஞ்சே செஞ்சா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒருத்தர் வந்து பஸ் ஓட்டிக்கிட்டோ அல்லது கார் ஓட்டிக்கிட்டோ போகிறாரு. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருக்கோம். எதுக்காக வச்சுருக்காங்க ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு? திடீர்னு தெரியாமல் வண்டி போய் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கிற பஞ்சு, அந்த பேண்டேஜு, மருந்து, டிஞ்சர் இதெல்லாம் இருக்குது, எடுத்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டிரைவரு ஃபஸ்ட் எய்ட் தான் இருக்குல்ல, கொண்டு போய் மோதுனா அது பாவம். தெரிஞ்சு செய்தால் அது பாவம், தெரியாமல் செய்தால் அது தவறி நடந்துருச்சுங்க. தெரிஞ்சு செய்தால் பாவம். அதே நிகழ்ச்சி தான். அப்போ ஆண்டவன் நம்ம அறியாத காலத்தில் நம்ம தெரியாமலோ தெரிஞ்சோ செஞ்ச, அவர் அறியாத காலத்தில் செஞ்ச எல்லாத்தையும் மன்னிக்கிறாரு. மன்னிப்பு பெற்ற பிறகு நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்னா, இவ்வளோ பாவத்தை மன்னிச்சாரு, அவருக்காக நான் வாழணும், அவர் இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழ்ந்தார்ல, நானும் அப்படி வாழணுன்ற கமிட்மெண்ட்டோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியுமே தவிர
மற்றபடி வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நம்மை நம் குடும்பத்தை கர்த்தருக்குள் நிறுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகவே இந்த சம்பவத்தை இதோடு கூட நம்ம நிறுத்தலாம். நாளைக்கு மீண்டும் கர்த்தருக்கு சித்தமான அதை தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி அப்பா. சீக்கிரமாய் நீர் எக்கால சத்தத்தோடு கூட, பிரதான தூதருடைய சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு வானத்தில் இருந்து நீங்கள் இறங்கி வர போகிறீங்க. உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய செவியை உடையவர்களாய், உம்மோடு கனெக்ட் ஆகக்கூடிய இருதயத்தை உடையவர்களாய் எப்பொழுது நாங்கள் உமக்கு முன்பாக காணப்பட கிருபை செய்யும். எல்லா தீங்குக்கு விலக்கி காத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உலகமோ மாம்சமோ பிசாசோ ஆண்டவரே நாங்கள் இடம் கொடுத்து அவைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி எல்லா தீங்குக்கு விலக்கி காத்து வழிநடத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, God bless you, God bless you.